மாவட்டம் பழனியில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் சார்பு ஆய்வாளர் கௌசல்யா மற்றும் பெண் காவலர் பிரியா மேரி ஆகிய இருவரும் கர்ப்பமாக உள்ளனர். இந்நிலையில் மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சக காவலர்கள் சார்பில் இருவருக்கும் மகளிர் காவல் நிலையத்திலேயே இன்று வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இரு காவலர்களுக்கும் பழங்கள் மற்றும் சீர்வரிசை வைத்து வளையல் அணிவித்து 5 வகையான சாப்பாடு செய்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சக காவல்துறையினர் சார்பில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. திருமாலின் அவதார தலங்களில் சிறப்புமிக்க தலமாகும். இக்கோவிலின் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த புதூர் புங்கனை ஊராட்சிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டி கிராம பகுதியில் நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சினை இருந்து வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலரிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் சூழ்நிலையில் குடிப்பதற்கு கூட குடிநீர் கிடைக்காததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குட்டூரில் திண்டுக்கல் நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உண்ணாமலை அம்பாள் உடனுரை அண்ணாமலையார் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மகா பூர்ணாகூதி 4 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் மேலதாளம் முழங்க கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் அங்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டிவி ரெங்கநாதபுரத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ கோவிந்தன் அழகாஜி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. 3 நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் முதல் காலையாக பூஜை துவங்கி யாகசாலையில் 4 கால பூஜைகள் ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத நடைபெற்றது. இதையடுத்து இன்று காலை கடம் புறப்பாடாகி கோவில் கோபுரத்தில் 108 புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கும்பகலசத்தின் மீது ஆச்சாரியர்களால் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியம் குன்னம் அருகே உள்ள வா கீரனூர் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் நீண்ட நாட்களாக விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகம் தங்களுக்கு முறையான சாலை வசதி அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி தங்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக வழங்க வேண்டி வயலப்பாடி சாலையில் வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வயலப்பாடி மருதையன் கோவில் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி தாலுகாவில் பெரிய வடகம்பட்டி கிராமம் உள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் விவசாயி செந்தில்குமார் என்பவரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் மான் ஒன்று தவறி விழுந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் காடையாம்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் கயிறு கட்டி இறங்கி பாதுகாப்பாக மானை உயிருடன் மீட்டனர். இதைத் தொடர்ந்து மானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்று வனத்தில் விட்டனர். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அம்பாள் சன்னதியில் 1008 சங்குகளும் சுவாமி சன்னதியில் 108 கலசம் வைத்தும் சிறப்பு ஹோமம் கும்பபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர், அருள் தரும் காந்திமதி அம்பாள், ஸ்ரீ ஆறுமுக நயினார், மூக மகாலிங்கம் உள்ளிட்ட
சன்னதி விமானங்களுக்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தானத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம், மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை பஜார் தெருவில் உள்ள சுமதிநாத் ஜெயின் ஆலயத்தில் இன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அரிசியை கொண்டு வழிபாடு நடத்தினார்கள். மேலதாளங்கள் முழங்க மகாவீரர் சிலை மற்றும் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் வைத்து மேலதாளங்களுடன் நடனமாடியபடி ஜெயின் சமுதாய மக்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் உயிர்களை கொல்லக்கூடாது, மது அருந்தக்கூடாது என மகாவீரரின் கொள்கைகளையும் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.